ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை வச்சு முழு கோதுமை வச்சு தோசை தான் செய்ய போகிறோம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். இப்போ இந்த தோசை செய்கிறதுக்காக நான் 2 கப் போல் முழு கோதுமை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. கல் மண்ணெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதில் நான் 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது 4லேருந்து ஒரு 6 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். நல்லா நம்மளுக்கு கோதுமை ஊறி வரணும். அப்படியே சேர்த்து அரைக்க முடியாது. நம்ம இது வந்து நல்லா நம்மளுக்கு கோதுமை வந்து ஊறி இருக்குது, கொஞ்சம் அப்படியே பெருசாகி மலர்ந்து வந்திருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணிலாம் இல்லாமல் சேர்த்துக்கலாம். அப்படியே அரைச்சா நம்மளுக்கு மிக்சியில் அரைக்க வராது, பிளேடெல்லாம் வீணாக போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சம் போல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு சேர்க்குறங்காட்டி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே தண்ணியாலாம் இருக்க வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கொஞ்சம் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், இந்த மிக்சியில் இருக்கிற தண்ணி. இதில் வந்து கொஞ்சம் போல் சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஒரு வாசனை கொடுக்கறதுக்காக கொஞ்சம் போல் சீரகத்தூள் சேர்க்குறேன். முழு சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. இப்போ நான் ஒரு தவா ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தோசை வாத்துக்கலாம். நம்ம ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நார்மல் தோசை மாதிரி இது நல்லா நம்ம முறுமுறுன்ட்டு தின்னாவே வாக்கலாங்க. இது வந்து நல்லா வேக வச்சுக்க போகிறோம். நமக்கு ஃபஸ்ட்டு தோசை விட ஊற்ற நல்லா சூப்பராக மேலே எழும்பி வரும். லைட்டாக ஆயில் சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விடுங்க. நார்மலாக நம்ம வந்து கோதுமை மாவு கலக்கி செய்யும் போது நல்லா ஒரு வளவளப்பாக இருக்கும். நல்லா மொத்தமாக ஊற்றினா தான் வரும். இந்த மாதிரி லேசாலாம் வராது. பாருங்கள், 2 பக்கமும் செவக்க விட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்த தோசை இதே போல் ஊற்றிக்கலாம். நம்ம தோசை ஊற்ற நல்லா நம்மளுக்கு முறுமுறுன்ட்டு வரும் ஃபஸ்ட்டு விட. வேறு எதுவுமே இதில் சேர்க்கலைங்க. சோடாப்பு இதெல்லாம் நெய் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நல்ல நெய்யில் சேர்த்துருக்கேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய மற்ற அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.